இந்த கோரமண்டல் தொழிற்சாலையிலிருந்து வெளியே வந்திருக்கக்கூடிய இந்த நுண்துகளாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு பொல்யூஷனாக இருக்கட்டும், ஸோ அதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லார் வீட்டிலையும் பார்த்தீங்கன்னா இந்த காற்று மாசு அப்படின்றது போய் தங்கி இருக்கு, சேர்ந்துருக்கு. அவர்கள் வீட்டு மொட்டை மாடியில சரி, அவர்கள் வீட்டுக்கு உள்ளாரையும் சரி, அவங்க வாகனத்திலையும் சரி, அதிக அளவிலான இந்த காற்று மாசு அப்படின்றது போய் படிந்து இருக்கும் ஒரு சூழல் வந்து பார்க்க முடியுது. எங்க கை வச்சாலுமே ஃபுல்லா டஸ்ட். இது ஃபுல்லாமே இது வந்து டைல்ஸ்ன்றதால இல்ல தெரியல, அதுலயுமே வந்து இது ஃபுல்லாவே இந்த சாம்பல் தான் சார். இது எல்லாமே அந்த ஃபேக்டரியில இருந்து வர டஸ்ட்டுங்க தான் சார். அதனால என்ன பாதிப்புன்னு கூட எங்களுக்கு தெரியல இது வரைக்கும். சாம்பிள் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் வந்து எடுத்துன்னு போயிருக்காங்க. யூனிட்டுக்கும் கொடுத்து அனுப்பிச்சிருக்கோம் சில பேர்கிட்ட. ஆனால் அதனால என்ன பாதிப்பு வரப்போகுதுன்றது இன்னி வரைக்கும் எங்களுக்கு ரிசல்ட் தெரியல. ஆனால் எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது படர்ந்து அது தண்ணி ஊற்றி கழுவுனா கூட அந்த கரை வந்து போகாத அளவுக்கு இருக்குன்னா அந்த ஆசிடோட தன்மை எப்படி இருக்குன்னு வந்து நீங்கள் வந்து யோசிக்கணும். இந்த இவ்வளோ இது கம்மி, இது வீட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்க.